முதல்ல வந்து எடப்பாடி என்ன சொன்னாரு, கூட்டணி, தொகுதி பங்கீடு எல்லாத்தையும் வந்து யார் யார் வராங்கன்னு சொல்லி நீங்களே பேசுங்க அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா பக்கம் தள்ளிவிட்டாரு. இரட்டை இலக்கத்துல தொகுதி வேணும், அப்புறம் வந்து ராஜ்யசபா சீட் வேணும், சில கட்சி தலைவர் வந்து எங்களுக்கு மத்தியில் அமைச்சர் பதவி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்புறம் தேர்தல் செலவுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து பிஜேபி என்ன பண்ணுது, இது என்ன இது பெரிய இதுவா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாமே வந்து பியூஷ் கோயலும் எடப்பாடியும் முதல்ல பேசி முடிவு பண்ணிட்டு அப்புறம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்ப எடப்பாடி தான் இப்ப வந்து முடிவு பண்ற இடத்துல இருக்காரு. எடப்பாடிக்கு இப்போதைக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு, தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கு, ரெண்டு கட்சி இருக்கு. இப்ப தேமுதிக பத்தி இன்னும் சொல்லல. தேமுதிக நான் கேள்விப்பட்டது என்னன்னா, இவங்களுக்கு கொடுக்கறத விட ஒரு தொகுதி எனக்கு அதிகமா தரணும், பாட்டாளி மக்கள் கட்சியை விட ஒரு தொகுதி அதிகமாக தரணும்